சாரி கத்தி வச்சு வீட்டுல இருக்க அந்த அண்ணன் வந்துருக்கு எங்க வீட்டுக்கு அப்படியே ரத்தத்தோட வந்து கதை எங்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்குது. பயந்துக்கிட்டா எப்படி கதவை போட்டு உடச்சு ஆட்டாட்டினாரோ எனக்கு பயம் யாருன்னே தெரியல. பயத்துல விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாடா யாரும் கதவை உடைக்கிறாங்க பயமா இருக்கு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மகன் கண்முன்னே மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு நகையுடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வெப்படை காமராஜ நகரை சேர்ந்த 75 வயதான சம்பூர்ணம் என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது பைக்கில் வந்த இருவர் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்தனர். சரியாக அந்த நேரத்தில் மூதாட்டியின் மகன் சுப்பிரமணி வீட்டிற்குள் வரவே அவரையும் தாக்கியுள்ளனர். வலி தாங்க முடியாமல் சுப்பிரமணி அலறவே கொலையாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சாரி கத்தி வச்சு வீட்டுல இருக்க அந்த அண்ணன் வந்துருக்கு எங்க வீட்டுக்கு அப்படியே ரத்தத்தோட வந்து கதை எங்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்குது. பயந்துக்கிட்டா எப்படி கதவை போட்டு உடச்சு ஆட்டாட்டினாரோ எனக்கு பயம் யாருன்னே தெரியல. பயத்துல விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாடா யாரும் கதவை உடைக்கிறாங்க பயமா இருக்கு. அதான் அதுக்கப்புறம் ஹரிணி சொல்லி ஹரிணி வந்து பாத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹரிணி வந்து பாத்துருக்கு. ஹரிணி அப்ப வெளியே நின்று பாத்துட்டா இருக்கா கதவை தட்டுறது எல்லாம். அவ பாத்துட்டு இருந்துட்டு அவளுக்கு பயம் ஆயிடுச்சு. யாரு